ஒரு கடற்கரை கிராமம். அலைகளற்ற கடலின் அருகில்தான் செயல்படுகிறது ஓம்கார் தொண்டு நிறுவனம். கடல் சார்ந்த மக்களின் அன்றாட வாழ்வை கவனிக்கவும் அவர்களின் வாழ்வாதாரம் சார்ந்து இயங்கவும் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது அவ்வளவு எளிதானதல்ல. 10 வருடங்களாக தொண்டு நிறுவனமாக மட்டும் இல்லாமல் கடல் பற்றியான பயிற்றுவிப்பை அந்த கடலோர மக்களுக்காக தொடர்ந்து செய்கிறது. அதனாலேயே மற்ற தொண்டு நிறுவனம் போல் இல்லாமல் வேறுபட்டு நிற்கிறது. ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூஜி படிக்கும்போது, பிஎஸ்சி படிக்கும்போது இந்த பகுதியில் உள்ள கடல் சார்ந்த விஷயங்களில் மீனவர்களுடைய தங்கி இங்கே உள்ள கடலில் குளிக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் ஏற்பட்டு, அப்போ அந்த தண்ணிக்குள்ளே போகிற கண்ணாடியை எடுத்து அவங்க கூட போய் கீழே போய் பார்க்கும்போது தான் ரொம்ப அழகான சீகிராஸ் பெட்டு, அது கடல் தாழைகள் இருந்ததை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அப்புறம் இதை மற்றவங்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுனோடனே ஒரு சின்ன ஒரு அண்டர் வாட்டர் கேமரா ஒன்று ரெடி பண்ணி, அந்த அண்டர் வாட்டர் கேமரானா ஒரு மீன் தொட்டி சின்னதாக செஞ்சு அதுக்குள்ளே அந்த யாஷிக்கான ஒரு ஃபிலிம் கேமரா இருக்கும், அதை உள்ளே வச்சுட்டு மேலே பலூன் கவர் பண்ணி கீழே போய் சில ஃபோட்டோஸ் எடுத்து, அப்போ ஃப்ரெண்ட்ஸு எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அதெல்லாம் ஃபிஷர்மேன் கிட்ட லோக்கல் எல்லாம் காட்டுறோம். இது எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது, நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி நேஷ்னல் அப்போ டிஸ்கவரி சேனல்லாம் வந்த புதுசு நேஷ்னல் ஜியோகிராஃபிக், அதில் உள்ள மாதிரி நம்ம ஊர்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சில அதுமாரி நிகழ்வுகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த வேலையெல்லாம் செய்யணுன்னா படிப்பு தாண்டி வெளியில் செய்யணும். அப்போ அதுக்கான எப்படி அதுக்கு செலவு பண்ணுறது அப்படிங்கும்போது தான் நான் பார்ட் டைமாக ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்து அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன கடல் சார்ந்த ஆராய்ச்சி கருவிகள் செய்யலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு தாண்டி போகும்பொழுது என்னுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் சி சிவசுப்ரமணியன் அவர் சொல்கிறாரு, இதே லைனில் நீ போகணுன்னா கல்வியிலே நீ மேலே போனால் தான் நிலைச்சி நிற்க முடியும், உன்னோட இன்ட்ரெஸ்ட் இதில் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிஎஸ்சி படிக்கும்போதே கடல் குதிரைகள் பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சி கட்டுரை எழுதி வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் அவங்களுக்கு சப்மிட் பண்ணுறான். அதுக்கப்புறம் மேலே இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கும்போது தான் எம்எஸ்சி மெரைன் பயாலஜி படிக்கிறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் படிக்கிறேன். ஆனால் அது படிச்சுட்டே இருக்கும்போது நிறையா சுற்றுச்சூழல் சார்ந்த நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் இவங்களெல்லாம் போய் வாலண்டியராக நான் வேலை செய்கிறேன். வாலண்டியராக வேலை செய்கிறேன்னா அங்கேயே தங்கி அவங்களுக்கு வீக்கெண்ட்ஸில் எல்லாம் அவங்க கூட போய் சேவை செஞ்சு அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களோ அதில் நானும் ஒரு பார்ட்டாக ஒரு வாலண்டியராக வேலை செய்கிறேன். அப்போ அவங்க எனக்கு ஒரு நல்ல பரிச்சயம் கிடைக்குது, எப்படி இந்த மாதிரி சுற்றுச்சூழல் சார்ந்த நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள்லாம் இயங்குது அப்படின்னு. அந்த படிப்பு முடிஞ்ச பிறகு மறுபடியும் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். மெரைன் பயாலஜி அதே இன்ஸ்டியூட்டில் எம்ஃபில் ஜாயின் பண்ணி மேங்க்ரோவ்ஸ் பற்றி ஒரு சின்ன டாபிக் எடுத்து கோர்ஸ் முடிக்கிறேன். இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய ஃப்ளோ என்ன ஆகுதுன்னா, நமக்கான தளத்தை நம்மளே அமைச்சுக்கணும். அதுவும் நம்ம போய் எங்கேயும் வேலை செஞ்சு நம்ம வெளியில் போய் வேலை செஞ்சு அந்த மாதிரி போகிறதுக்கு பதிலாக நமக்கான தளத்தை நம்ம இருக்கக்கூடிய பகுதியிலே கடல் சார்ந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமாக இருந்தது. கல்லூரி காலங்களில் ஏற்பட்ட கடல் பற்றிய தன்னார்வம்தான் இதனை உருவாக்கியது என்பதற்கு சான்றாக மோட்டார் சைக்கிள் பயணமும் கயாக்கின் கடல்வழி பயணமும் இருந்தது. அப்பயண அனுபவத்தின் வழியாக மீனவ மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்த ஒரு பாதை திறந்தது. அதுவே தொண்டு நிறுவனத்தின் தொடக்கமானது. இப்போ சென்டர் 2011 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். இப்போ போகும்பொழுது பல சர்வதேச நாடுகளுக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன். அப்போ ட்ராவல் பண்ணும்பொழுது அங்கே உள்ள சென்டர்ஸ் நான் பார்த்தேன் பார்த்தீங்களா, அதே மாடலில் இதுவும் டெவலப் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிராண்ட்ஸ் அப்ளை பண்ணி அதனுடைய பார்ட்னர்ஷிப்பாக, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட பார்ட்னர்ஷிப்பாக இந்த ஆர்கனைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வருது. வெறும் மக்களுக்கான உதவிகள் என்றில்லாமல் கடல் சுற்றுச்சூழல் பற்றிய அதன் கவனம் மிக முக்கியமானது. தண்ணீருக்கு வெளியே தன் வேர்களால் சுவாசிக்கும் சில வகை மரங்களை காடுகள் போல் உருவாக்குவதில் அம்மக்களை பயன்படுத்தியது. அக்காடுகளின் பயன்பாட்டினை அம்மக்கள் அறிய செய்தது. 6-7 வருடங்களாக இக்காடுகளை செறிவாக்கியது இத்தொண்டு நிறுவனம் தான். இக்காடுகள் வெகு அடர்த்தியானவை. அதன் வேர்களுக்கடியில் மீன்களும் நண்டுகளும் பயமற்று இனப்பெருக்கம் செய்கின்றன. அலைகளை ஆற்றி விடுவதால் இவைகள் அலையாத்தி காடுகள் என அழைக்கப்பட்டாலும் பல கடல் உயிர்களுக்கான குடில்களாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த இடமெல்லாம் ஒரே ஓப்பன் பிளேஸ் இந்த இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துலேருந்து இதுக்கு எனக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அலையாத்தி கன்று போட்டு அதுக்கு பிற்பாடு தான் இந்த ஒரு 3 பிளான்ட் இந்த பக்கம் இந்த நம்ம நிற்கிற இடத்துல நான் நிற்கிற இடத்துல ரைட் சைடில் 1, லெஃப்ட் சைடில் 2
3 பிளான்ட் போட்டு நர்சரி வச்சு அங்கேருந்து இந்த கண்ணை கொண்டாந்து இங்கே பதியம் போட்டு இங்கேருந்து அந்த நேராக தெற்கால அந்த ஆற்றுக்கு அந்த புறம் அது வந்து ரைசோபுரா, இது வந்து அவிசினியா, அலாயத்தி. இந்த அலாயத்தி இங்கேருந்து வச்சு இதை அடைச்சி பாதுகாத்து நான் ஒரு 3 வருஷம் இதில் வந்து இந்த சைட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிற்பாடு இது உள்ளறையே ஆப்போசிட்டில் ஒரு நர்சரி பண்ணி அதை நான் ஒரு 4 வருஷம் பார்த்துருக்கேன். இங்கேருந்து அந்த 4 வருஷம் பார்த்து அதுலேருந்து எடுத்துகிட்டு அந்த பக்கம் வச்சுருக்கோம், ஆற்றுக்கு அங்கிட்டு வச்சுருக்கோம், வெளிவயலில் வச்சுருக்கோம். அது அடுத்தாப்புல சம்பைப்பட்டினம், அதுக்கு அடுத்தாப்புல வந்து அம்முனிசத்திரம், 3 ஊரில் பண்ணியிருக்கோம். நானே எடுத்துகிட்டு போயிருக்கேன், போட்டில் ஏற்றிட்டு போய் கொண்டு வச்சுருக்கேன். ஒன்று இதனுடைய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து இப்போ இந்த இயற்கைக்கு ஒரு நன்மை. 2வது வந்து இங்கேருந்து மாடெல்லாம் நிறையா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா மேய்ஞ்சிக்கிட்டு போவோம், அதுக்கு ஒரு நன்மை. இந்த வாய்க்கால் இதை மக்கி உழுவுற மழைக்காலத்தில் மக்கி உழுவுற இலையினால அதில் போகிற நண்டு குஞ்சு, இறால், மீன், இது 3 ஆற்றுக்குள்ளே பிடிச்சிக்கிடுவோம். அதே மாதிரி அந்த பக்கம் ஆற்றுக்கு அங்கிட்டு அந்த சிறப்புண்ணை அதில் அந்த மழைக்காலங்களில் அந்த இலை பூரா மக்கி அதே இடத்துலாம் உளுந்து கிடக்கும். அப்போ அது மக்கி எதுனோடனே நிறையா உற்பத்தி எங்களுக்கு மீன், இறால், நண்டு 3 நன்மை கிடைக்கும் அதில். அதே நேரத்தில் அது என்னென்னா இந்த கசா புயல் காரணம் வந்த சமயம் கூட இந்த காடு இருந்து தான் எங்களுக்கு கொஞ்சம் தேக்குனது. சுனாமிக்கு கொஞ்சம் காடு இருந்து தான் எங்களை பாதுகாத்தது. இந்நிறுவனம் காடுகளை உருவாக்க கடற்கரை பெண்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. இக்காடுகள் பல ஆண்டுகளின் முயற்சியில் நடந்தவை. இக்காடுகளால் மீன்வளம் பெருகும் என்பதில் தொடங்கி இம்மக்களின் வாழ்வாதாரம் மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்படுகிறது. மரக்கன்றுகளை உருவாக்கி அதனை கடல் ஒட்டி வளர்த்தெடுக்க சில வருடங்கள் ஆனாலும் அதனை தொடர்ந்து செய்யும்போது அதுவே அம்மக்களுக்கு நன்மையாகிறது. எந்த கிராமத்தில் நம்ம வந்து ஒரு சென்டரை ஆரம்பித்து இதுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டரை அதை கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வெளிவயல் அப்படிங்கிற கிராமத்தை நாங்கள் விசிட் பண்ணுறோம். இதுவும் நிறைய கிராமங்கள் நாங்கள் வேலை செஞ்சதில் இதுவும் ஒரு கிராமம். இப்போ மற்ற கிராமங்களுக்கும் இதுக்கும் முக்கியமான வித்தியாசம் நான் பார்த்தது, ஒரு சுற்றுச்சூழல் கல்வி மையமாக இதை நம்ம கொண்டு வரணும்னா பக்கத்துலேயே வந்து அலையத்தி காடுகள் இருக்கணும், பக்கத்துலேயே பீச் இருக்கணும், சீ கிராசஸ்ன்னு சொல்லக்கூடிய கடல் தாழைகளும் இருக்கணும். இந்த விஷயங்களை பற்றி கற்றுக்கிறதுக்கு தான் முக்கியமாக இங்கே வருவாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கணும். இப்போ நேச்சரை பற்றி பக்கத்தில் நடந்து போய் கற்றுக்கூடிய தூரத்தில் இருக்கணும். நாங்கள் வந்த புதுசில் இங்கே வெளிவேல் கிராமத்து தலைவர் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அவங்க கிராமத்து மக்களும் இன்றைக்கி வரைக்கும் சரி, கடந்த இந்த 10 வருடங்களுக்கு மேலே இந்த அமைப்பு இருக்கும் பொழுது நாங்கள் அவங்கக்கிட்ட சொன்னோம், இந்த அமைப்பில் நாங்கள் உருவாக்கக்கூடிய இந்த சென்டர் வந்து எப்போதுமே மக்களுக்கான ஒரு அவசர கால தேவைக்கும் பயன்படுத்திக்கலாம். ஒரு புயல், மழை, வெள்ளம்னா நீங்கள் எல்லோரும் தங்கிக்கக்கூடிய வாய்ப்பும் இதில் இருக்கும். உங்களுக்கு எப்போ வேணாலும் என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவைனாலும் நாங்கள் சுற்றுச்சூழல் பணிகளை செய்யும் பொழுது மக்களுக்கும் எங்களால் முடிந்த நாங்கள் செய்வோம். எங்களுடைய பணி வந்து முக்கியமான பணி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஆனால் மக்களுக்கான கல்வியை நாங்கள் கொடுக்குற அதே சமயத்தில் இந்த சென்டரை வந்து நாங்கள் ரொம்ப ஒரு கிராம மக்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து தனித்து நாங்கள் போய் இதை கட்டுறதுக்கு விரும்பல. உங்களுடைய குடியிருப்பு இருக்கக்கூடிய பகுதி அடுத்த பகுதியிலேயே இது வந்து அமையப்போகுது. இது மக்கள் பங்கேற்புடன் கூடிய ஒரு செயல்பாட்டில் தான் இது இருக்கும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னோம். அதே மாதிரி இன்றைக்கி வரைக்கும் இந்த சென்டருடைய அடிப்படையான முக்கியமான பணிகளை இங்கே உள்ளவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நிர்வாகம் சார்ந்த விஷயங்களையும் அவங்கள்ட்ட இங்கே உள்ள சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான கல்வியாக இருக்கட்டும், தினசரி இந்த சென்டரை மேனேஜ் பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்புலேருந்து ஆரம்பித்து இது எல்லாமே நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 கிராமங்களில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள், அதுவும் இல்லாமல் சுற்றுச்சூழலில் ஆர்வமுள்ள இளைஞர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரு காலத்தில் எங்களுக்கு வாலண்டியராக எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் போய் அவங்கக்கிட்ட பள்ளிகள் தோறும் போய் நான் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட கல்வி நடத்தியிருக்கோம். அப்போது அதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாணவர்கள் அதுக்கப்புறம் வாலண்டியராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில பேர் இப்போது ஸ்டாஃபாகவும் இருக்கிறாங்க. நான் இந்த ஓம்கார் நிறுவனத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிட்டு இருக்கேன். இந்த நிறுவனம் தொடங்கினதுலேருந்து இங்கே நடக்கக்கூடிய களப்பணிகள், அலையத்தி காடுகள் வளர்ப்பது, கடல் தாளைகள் வளர்ப்பது மற்றும் கடல் தாளைகள், அந்த பசுக்களை பாதுகாப்பது போன்ற பணிகளுக்கெல்லாம்
இங்குள்ள ஸ்டாஃபையும் இங்கே உள்ள கிராம மக்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து செயல்பட வைப்பது. அப்புறம் விழிப்புணர்வு பணிகள், வாழ்வாதார பணிகள், இது போன்ற பணிகள்லாம் அந்தந்த கிராம மக்கள், அங்கே உள்ள தலைவர்கள், எங்களுடைய திட்டங்கள், இங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லாரையும் ஒருங்கிணைத்து அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பது. இந்த பாக்பே சென்டரை நிர்வகிக்கிறது போன்ற பணிகள்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சென்டரை பொறுத்த வரைக்கும் ஓவரால் மேனேஜ்மெண்ட் கோஆர்டினேட் பண்ணுறது அன்போட முக்கிய பணி வந்து கிராமங்களில் உள்ள கிராம தலைவர்கள்லாம் சந்தித்து நாங்கள் செயல்படுத்தக்கூடிய சுற்றுச்சூழல் ப்ரோக்ராம்ஸு, அவேர்னஸ் ஈவெண்ட் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது. அப்புறம் ஸ்கூல் பள்ளிகளுக்கெல்லாம் எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அனுப்பி சுற்றுச்சூழல் பற்றிய அந்த விழிப்புணர்வு கிளாஸஸ் எல்லாம் நடத்துறதுக்கு கோஆர்டினேஷன் கொடுக்குறது. ஸோ அவங்க ஓவரால் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் இந்த சென்டர் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட் எல்லாம் அவங்க தான் இப்போ பார்த்துக்கிறாங்க. அன்போட பணி வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே இவங்க இருக்கிறதுனால இது நான் செய்யக்கூடிய என்னுடைய ஒரு கான்செப்ட் ரீதியாக இருக்கிறத நான் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அன்புக்கிட்ட தான் அது ஒரு ஐடியா வந்து ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2-3 இயர்ஸில் அது ஒரு ப்ராஜெக்டாக மாறும்பொழுதும் அதை ஃபீல்டில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து அதை ஃபைனலாக அந்த ஒர்க்கை வந்து நல்லபடியாக முடித்து கொடுத்து அடுத்தது மறுபடியும் புதுசாக ஸ்டாஃப்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுலேருந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அன்பு தான் டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஓம்கார் பாக்பே சென்டர் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா ரன் ஆகிறதுக்கு காரணம் அன்பு ஒவ்வொரு நாளும் வந்து இந்த இடத்துல இருந்து வேலை செய்கிறதுனாலையும் இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து இந்த ப்ரோக்ராம்ஸு ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் அவங்களோட சொந்த பொறுப்பில் தன்னுடைய சொந்த அக்கறையில் அவங்க வந்து அந்தளவுக்கு இன்வால்மெண்ட்டோட செய்கிறதுனால தான் இது நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். நான் அந்த ஓம்கார் நிறுவனத்தில் வந்து ஃபீல்டு கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் மைமேதாஸோடு இணைஞ்சு பள்ளிகளுக்கு சென்று விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கடல் பற்றிய ஒரு விழிப்புணர்வு மாணவர்கள்ட்ட ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். கடல்வாழ் உயிரினங்களை பற்றிய விழிப்புணர்வு, கடல் ஓரங்களில் உள்ள கடல் தாளைகள், அப்புறம் வந்து சதுப்பு நில காடுகள், இதை பற்றிய விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்போதைக்கு என்ன பண்ணுறோம்னா மண்புழு உரம் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நாங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். தயாரித்து பக்கத்தில் உள்ள கிராமங்கள், கடலோர பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு தோட்டங்கள், வீட்டு தோட்டங்கள் அமைக்கிறதுல அவங்களுக்கு விதை கொடுத்து அதுக்கப்புறம் மண்புழு உரமும் கொடுத்து அதை எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறத நல்லா வளர்த்து அவங்களே அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிற முறையையும் நாங்களே இப்போ புதுசாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஜனா வந்து பல்வேறு பள்ளிகளுக்கு தொடர்ச்சியாக வந்து பயணம் செய்து மாணவர்களுக்கு இந்த கடல்சார் விஷயங்களை பற்றி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடத்தி அவங்களுக்கு வந்து எக்ஸாம் நடத்துறது, அப்புறம் அவங்களுக்கு ஓவிய போட்டி, எழுத்து போட்டி நடத்தி இந்த மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கறது. அப்புறம் அது முடித்த பிறகு அந்த ஸ்கூலில் உள்ள தலைமை ஆசிரியர்கள் மூலமாக அந்த மாணவர்கள் அவங்களாம் இங்கே அழைச்சிட்டு வரும் பொழுது இங்கே அந்த சென்டரில் அவங்கள பற்றி என்வாமெண்டல் எஜுகேஷன் பண்ணுறது, நேரடியாக மேங்க்ரோவ் இருக்கக்கூடிய இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அதனுடைய வேர்லேருந்து ஆரம்பித்து இலையிலேருந்து ஆரம்பித்து அதனுடைய தகவமைப்பை சொல்லி அதனால் எவ்வளோ பயன் இருக்குது, நமக்கு எவ்வளோ மீன் வளம் அதுலேருந்து உற்பத்தி ஆகுங்கிறது கிளாஸ் எடுத்து மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான பணியை அவர் செஞ்சிட்ருக்காரு. ஓம்கார் ஃபவுண்டேஷனில் எஜுகேஷனல் ஆஃபீஸராக இருக்கேன். நாங்கள் வந்து ஒரு 2019 கிராம மக்களுக்காக ஆடு கொடுத்துருக்கோம். ஒரு 145 ஆடுகிட்ட நாங்கள் கொடுத்து அதை தொடர்ந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறோம். நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு அது கடல் பசு, தாளைகள், அலையத்தி கன்றுகள் இதை பற்றின விழிப்புணர்வும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் கிராம மக்கள்கிட்ட வந்து அலையத்தி கன்று கொடுத்து அதை அலையத்தி விதைகளாக பாக்கெட் பண்ணி விதைகள் கொடுத்து அவங்கள வளர்க்க சொல்லி அதை கொண்டு சதுப்பு நில உரமாக கொடுத்து அதை நட வச்சு வளர்த்துட்டு வரோம். அதான் எங்களோட பணியாக இருக்குது இப்போதைக்கு. தாஸோட முக்கிய பணி வந்து இங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இந்த சென்டரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துட்ருக்காரு. இதுக்கு அடுத்தது சத்யா. அவங்க வந்து மக்களோட நேரடியாக சேர்ந்து களப்பணியாற்றக்கூடிய ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கிராமங்கள் தோறும் போய் ஒரு வீட்லேயும் காய்கறி தோட்டம் அமைக்கிறது, ஆடு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது, அப்புறம் அந்த கோழி, ஆடு, காய்கறி தோட்டம் இது மூன்றும் சேர்ந்து ஒரு குடும்பத்துக்கு கொடுத்த பிறகு
நாங்கள் செய்யக்கூடிய அந்த அலையத்தி காடுகள் வளர்ப்பு பணியில் அந்த ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஒரு ஆளை வந்து இணைச்சி அவங்க அந்த பெனிஃபிட் யார் எங்கள்கிட்டேருந்து அந்த பெனிஃபிட்டை வாங்கினாங்களோ அந்த குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் வந்து எங்களுடைய அந்த களப்பணியில் அலையத்தி காடுகள் நடும் பணியில் அவங்கள வந்து ஈடுபடுத்துறது, இது மாதிரியான பணிகளை அவங்க நேரடியாக பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஆள் வந்து பஞ்சவர்ணாக்கா. பஞ்சவர்ணாக்கா அவங்களுடைய கணவர் வந்து இங்கே வாட்ச்மேனாக இருந்து அந்த சென்டரில் எப்போதுமே அவங்க வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பஞ்சவர்ணாக்கா வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இந்த சென்டரை சுற்றி உள்ள கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பணிகள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அப்புறம் இந்த சென்டரை மேனேஜ் பண்ணுறதையும் அவங்க வந்து கோஆர்டினேஷன் பண்ணுவாங்க, எல்லா ஸ்டாஃப்ஸ் கூடயும் பார்த்துக்கிறாங்க. இந்த சென்டர் இவ்வளோ க்ளீனாக இன்றைக்கி ஒரு நாளும் மெயின்டெனன்ஸில் இருக்குன்னா அவங்க அது பஞ்சவர்ணாக்கோடைய வேலை தான். ஸோ இதுதான் எங்கள்கிட்ட உள்ள ஒரு ஸ்டாஃப் டீம். இந்த ஸ்டாஃப் டீமுக்கும் அடுத்தது வந்து ஒரு செட் ஆஃப் வாலண்டியர்ஸ்ன்னு இருக்காங்க. வாலண்டியர்ஸ்னால் நாங்கள் வந்து அவங்கள ரெகுலராக மீட் பண்ணுறதோ, அவங்களுக்கு அப்பப்போ வந்து நாங்கள் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எதுவும் நடத்துகிறதோ, இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஒரு சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளோ இல்லை ஒரு ஸ்கில் ட்ரைனிங்கோ நடத்தும் பொழுது அவங்கள இன்வைட் பண்ணுறதோ இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க எப்போதுமே எங்களுக்கு கூட வந்து தினசரி வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை இந்த வாலண்டியர்ஸ் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் ஏதாவது நடக்கும். ஒரு ஒற்றையாளின் சிந்தனை மடைமாற்றம் பெற்று இன்று கடல் சார்ந்த மக்களுக்கு பயனளிக்கும் ஒரு சிறந்த தொண்டு நிறுவனமாக மாற இப்பகுதியில் வசிக்கும் பல மனிதர்களும் உதவியிருக்கிறார்கள். ஃபஸ்ட்டு அலையத்தியாக செடி வளர்க்குறதுக்கு எல்லா மக்களுக்கும் நல்லா ஊக்குவித்து அவங்களே பாக்கெட்டு போட்டு அவங்களுக்கு விதை கொடுத்து வீட்டுக்கு வீடு வச்சு வளர்க்க சொன்னாங்க. எவ்வளவு அவங்களால வளர்க்க முடியுமோ வளர்த்து கொடுத்ததுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களுக்கு ஒரு வருமானம் வர்றதுக்கு ஒரு வழியை வகுத்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பயிற்சி எல்லாம் நிறையா கொடுத்தாங்க. இங்கே வந்து சென்ட்டு எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டு வந்து அவங்க மீன் விற்க போயிடுவாங்க. லேடிஸுக்கு எந்த வருமானமும் இல்லை, எல்லாம் வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு பொருளாதாரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயிற்சி நிறையா கொடுத்தாங்க. அப்படி பயிற்சின்னு பார்க்க போனால் ஃபஸ்ட்டு இந்த அலையத்தி செடி வளர்க்குறது, கயிறு ஃபேக்ட்ரி கயிறு தயாரிக்கிறது, அதில் வந்து எல்லா லேடிஸும் வேலை பார்த்தாங்க. அப்புறம் வந்து உணவு தயாரிக்கிறது, ஒரு சமையல் செய்ய போனால் உணவு சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அது ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. அப்புறம் வீட்டில் உள்ள பெண்கள் வந்து ஒரு டைலரிங் பயிற்சி அது கொடுத்தாங்க. அந்த டைலரிங் கற்றுக்கிட்டவங்களுக்கு வந்து பை தைக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பை தைக்கிறதுக்கு அதில் ஒரு வருமானம் வர்றதுக்கு வழிவகுத்து கொடுத்தாங்க. பல வருடங்களில் பள்ளி சிறார்களுக்கும் மாணவர்களுக்கும் இக்கடல் உயிரினங்கள் பற்றிய அறிவை வளர்ப்பதில் முக்கிய பங்கை செலுத்தியிருக்கிறது. சொல்லிக் கொடுத்தல் முறை மட்டுமல்லாமல் கடற்கரை பகுதிக்கு அழைத்து போய் அவர்களின் ஆர்வத்தை மெருகூட்டி வைக்கிறது. தொண்டு நிறுவனம் ஒரு கல்விச்சாலையாய் பல நேரங்களில் மாணவர்களுக்கு மற்றொரு பார்வையை அவர்களுக்கு திறந்து விட்டிருக்கிறது. ஸோ வருஷத்துக்கு சுமார் 70 ஸ்கூல் வரைக்கும் நாங்கள் போய் கடல் சூழல் கல்வி நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். அப்போது கிட்டத்தட்ட 700 பள்ளிகள் 10 வருடங்களில் நாங்கள் கடந்து வந்திருக்க முடியும். அதில் வந்து 30,000 32,000 மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருப்பாங்க. சூழல் சம்மந்தப்பட்ட கல்வி அறிவை பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மையத்திற்கு மாதத்திற்கு சராசரியாக 2 பள்ளிகள்லேருந்து வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கா கூட அந்த விடுமுறை காலங்களை தள்ளி பார்க்கும்பொழுது குறைந்தபட்சம் ஒரு 700 மாணவர்கள் வருஷத்துக்கு எங்களுடைய மையத்தில் வந்து, அதாவது நான் மாணவர்கள்னு சொல்கிறது அரசு பள்ளிகள்
பெரும்பான்மையான கிட்டத்தட்ட 90% அரசு பள்ளிகள் சார்ந்த மாணவர்கள். அவங்க ஒரு என்வாமெண்டல் எஜுகேஷன் ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி எங்கள் சென்டருக்கு வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சென்டருக்கு வரும் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் விசிட்டர் எல்லாருமே போய் பார்த்து இந்த பகுதிகளில் நம்ம அந்த பாக்சல சந்தி பகுதியில் உள்ள என்னென்ன வகை மீன்கள் இருக்குது, சங்கு வகைகள், சிப்பி வகைகள் இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த சென்டரோட மாடியில் ஒரு சின்னதாக ஒரு மியூசியம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அதிலே பேரெல்லாம் எழுதி ஒட்டியிருக்கோம். மாணவர்கள் வந்து அதை பார்க்கும் பொழுது இந்த பகுதியில் என்னென்ன இந்த மாதிரியான மீன்கள்லாம் இருக்கா அப்படின்னு அவங்க கடலுக்கு போகிறத விட இங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கிற வகையில் இந்த மியூசியம் அமைக்கப்பட்டிருக்கு. கடல்சார் விஷயங்களை பற்றி, கடல் தாழைகள், அலையத்தி காடுகள், இதிலிருந்து நம்மளுடைய சமூகத்துக்கு என்ன நன்மை கிடைக்குது, இதை வந்து நம்ம எப்படி எதிர்காலத்தில் பாதுகாக்கிறதுக்கான என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தி, குறிப்பாக குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கறது வந்து நாங்கள் கடலுக்குள்ளே சென்று எடுத்த புகைப்படங்கள், நாங்கள் எடுத்த வீடியோக்கள், அதை தான் காட்டி இந்த பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான சுற்றுச்சூழல் நம்ம பகுதியில் இருக்குது, கடல் தாழைகள் இருக்குது, கடல் சார்ந்த விஷயங்களில் தாவரங்கள் என்னென்ன மாதிரி இருக்குது, அதிலேருந்து மீன்கள்லாம் எப்படி உற்பத்தி ஆகுது, அந்த மீன்கள்னால நமக்கு எவ்வளோ புரோட்டீன் கிடைக்குது, அதை எவ்வளோ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது மூலம் நமக்கு எவ்வளோ நன்மை கிடைக்குது நம்ம நாட்டுக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவுபடுத்துறது தான் எங்களுடைய ப்ரோக்ராம். கடற்தாழைகள் கடல் பசுக்களுக்கு உணவாகிறது. கடற்தாழைகள் கடலுக்கடியில் ஒரு பச்சை வயல் போன்றே காணப்படுகிறது. இவைகள் செழிப்பாக வளர்வதால் இதனை நம்பி இப்பகுதியில் கடல் பசுக்கள் வளர்கின்றன. அவைகள் மட்டுமல்ல, சிறு சிறு மீன் குஞ்சுகளும் இதற்குள் தான் வளர்கின்றன. ஆவுரியா என்னும் கடல் பசு இப்பகுதியில் வாழ்ந்து வருகின்றன. அவைகள் வளர்வதற்கு கடற்தாழைகள் மிகவும் பயன்படுகின்றன. கடல் தாழைகள் வளர்ப்பு இல்லைன்னா அலையத்தி காடுகள் வளர்ப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சர்வதேச மாநாடுகளுக்கெல்லாம் நான் போகும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படி வளர்த்தோம், இந்த நாட்டில் எப்படி இருக்குது, ஆஸ்திரேலியாவில் எப்படி வளர்த்தோம், அப்படி இப்படின்னு. அதுக்கான அறிவியல் பப்ளிகேஷன்ஸும் நிறையா இருக்கும். நம்ம அதெல்லாம் ஒரு பெரிய இடங்கள்ல இந்த மாதிரி போய் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு, மீட்டிங்ஸ்லாம் கற்றுக்கிட்டு திரும்பி நம்ம ஊருக்கு வந்து அதை நான் செய்யணும்னு நினச்சா அதுக்கு முன்னாடி வந்து இங்கே நிறைய கற்றுக்கணும். அங்கே ஒரு மீட்டிங்கில் நம்ம ஒரு 5 நாள் 10 நாளில் போய் ஒரு ஒர்க் ஷாப்பில் கற்றுக்கிட்டு வந்திருப்போம் டெக்னிக்கல் விஷயங்களை. இங்கே வந்து நான் கிட்டத்தட்ட 3லேருந்து 6 மாதம் கிராமங்களுக்கெல்லாம் போய் இந்த தாழை இதில் வளருமா, இங்கே உண்மையிலே செய்யலாமா, இந்த ஊரில் வந்து இந்த தாளைகள் வச்சா எவ்வளோ ஆழத்தில் வளரும், இதெல்லாம் இவங்க ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க. 4 பாத்தில் போனால் இந்த தாளை வளரும், ஒரு 8 பாத்து 10 பாத்துக்கு மேலே போனால் சேராயிடும், கடற்கரை ஓரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஓரமாக வந்தீங்கன்னா பாசி இருக்கும், இங்கே வளர்க்க முடியாது, இந்த இடத்துல வந்தீங்கன்னா போட் அடிக்க வந்து போட்டு நிறுத்துறதுனால இங்கே வளர்க்க முடியாது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தும் போது அது வெற்றி அடையுமா இல்லையாங்கிறத அந்த ஊரில் பாரம்பரியமாக அங்கே இருக்கிறவங்க தினசரி புழங்குறவங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க சொல்கிறது தான் யதார்த்தமாக இருக்கும். அப்போது என்னுடைய அறிவு வந்து இதனோட சேர்த்து பண்ணும் பொழுது தான் அது ஒரு திட்டம் இதாக இருக்கும். ஓம்கார் பால்பே சென்டர் கடந்த வருடங்களில் கடற்தாழைகள் பற்றிய ஆராய்ச்சி மேற்கொண்டு தமிழ்நாடு வனத்துறையுடன் இணைந்து கடற்தாழைகளை நடவு செய்து வளர்க்க முயற்சித்தது. அது பல்வேறு நிலைகளை கடந்து மூங்கில் பட்டைகளால் செய்யப்பட்ட சட்டத்தில் சன்னல்கள் கட்டப்பட்டு அதன் முடிச்சுகளில் கடற்தாழைகளை செருகி கடலின் சற்று உள்ளே கம்பிகள் கொண்டு நட்டு வருகிறார்கள். இதற்கான சட்டங்கள் படகுகளில் ஏற்றப்பட்டு கடற்தாழைகளை பதியமிட ஏற்றதாய் சணல்களுக்குள் செருகி வைக்கிறார்கள். கடலில் மூழ்கும் மீனவர்களை கொண்டு வரிசையாக நடப்படுகிறது. 2 மாதங்களில் செழிப்பாக வளரத் தொடங்கிவிட்டாலும் அதனை கண்காணிக்க வேண்டும். உடல் உழைப்பு மிக்க வயல் வேலைகளை விட இது கடினமாகவும் இருக்கும். இக்கடற்தாழைகள் மறைமுகமாக மீனவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவக்கூடியது. இதனை தொடர்ந்து செய்வதில் ஓம்கார் தொண்டு நிறுவனம் பங்களித்து கொண்டே இருக்கிறது. முக்கியமான ஆராய்ச்சி என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களுக்கு அரசுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை நாங்கள் என்ன நினச்சோம்னா,
இந்த பாக் ஜலசந்தி பகுதியில் மிகப்பெரிய அளவில் கடல் தாழைகள் சீ கிராஸ் பெட் இருக்குது. கடல் தாழைகள் பெரிய நெல் வயல் மாதிரி கடலுக்கு அடியில் இருக்குது. அப்படின்னு கடலுக்கு அடியில் எடுத்து ஒரு புகைப்படத்தை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த பாருங்கள் இவ்வளோ கடல் தாழைகள் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஃபோட்டோ அதிகபட்சம் ஒரு 10 அடி அளவுக்கு தான் கவர் பண்ணும். இப்போ அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நிரூபிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்கேனர், அதாவது கடலில் இருக்கக்கூடிய கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ ஆழம் இருக்குது, கடல் தாழைகள் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஸ்கேன் பண்ணுற டெக்னாலஜியை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு 3 வருஷங்கள் முயற்சி பண்ணி கற்றுக்கிட்டு அதற்கான கருவிகளையும் வாங்கி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து இதெல்லாம் ஆராய்ச்சிக்கான ஒரு ப்ராஜெக்ட் வாங்கி அதை கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 வருஷங்கள் ஆயிடுச்சு. நாங்கள் இதை ஏற்பாடு செஞ்சு இந்த விஷயங்களை கற்றுக்கிட்டு அதிலேருந்து ஒரு சயின்டிஃபிக் பப்ளிகேஷனாக அதை கொண்டு வர்றதுக்கு. இதனுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமார் 12,450 ஹெக்டேர் அளவிற்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் கடல் தாழைகள் பரவி இருக்கிறத நாங்கள் அறிவியல் பூர்வமாக அது ஒரு மேப்பாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கோம். இதில் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா கடந்த 2016ஆவது வருஷத்துலேருந்து இந்த கடல் பசுக்களை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் இந்தியா ஃபுல்லாக செய்கிறாங்க. அவங்களுக்கு கூட நாங்கள் ஒரு MOU சைன் பண்ணி அதன் மூலமாக அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எங்களுடைய அந்த பேஸ் லைன்ஸ் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, அதையும் நாங்கள் அவங்கக்கிட்ட நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். கீழே தட்டத்தில் நான் கட்டு வளர்ச்சி தொழில் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்கையில் இப்போ ஒரு ஆவரியா வந்துச்சு கடலில் வரும்னா என்ன, சரி வருது வலையில் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு போய் அந்த வலைக்குள்ளே சிக்க விடாமல் கொண்டுகிட்டு வந்துட்டோம். கொண்டுகிட்டு கரையை ஓம்காவுக்கும் இதுக்கும் வனத்துறைக்கும் சொல்லுவோம். சொல்லி இது மாதிரி ஆவரியா வந்துச்சுன்னா அவங்களுக்கு சொல்லி அவங்க மூலியமாக அவுத்து விடுவான். ஒரு 5 மாதம் இருக்கும். ஒரு ஆமன் வலையில் வந்துச்சு அவுத்து விட்டான். அது வனத்துறைக்கெல்லாம் சொல்லலை. வந்தால் அது தட்டி விட்டான், வலையை தட்டி விட்டான். அது மாதிரி கடலில் வர்ற அது மாதிரி அவங்க கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் பிடிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை யூஸ் பண்ணுறதில் அவுத்து விட்டுறது. அது மாதிரி 3 இது பிடிச்சி விட்டுருக்கோம். இப்போ நான் 2 பிடிச்சி விட்ருக்கேன். ஒன்று தம்மான் கடையில் நம்ம பையன் ஒன்று பிடிச்சிருக்கேன் விட்டு. அதையும் நான் தான் ஓம்காருக்கு சொல்லி தகவல் சொல்லி அவுத்து விட்ருக்கேன். 3 இதையும் அவுத்து விட்ருக்கேன். ஆனால் ஒரு மீன் வந்தது மட்டும் 10,000 ரூபா ஓம்காரில் வச்சு கொடுத்தாங்க. அது சாப்பிட்றது தாழையை தான் சாப்பிடும், வேற சாப்பிடாது. அது தாழை இல்லை. இப்போ 2 இந்த கசாப்புகள்லேருந்து அந்த தாழையெல்லாம் எடுத்து பிடிச்சி அந்த தாழை எடுத்ததுனால அது கரையை வர்றதில்லை. அது 5 பவன் 3 பவனத்துக்கு மேலாப்புறம் தான் இருக்குது. அதனால் அதை நாங்கள் பார்க்குறதில்ல. இப்போ போட்டோவில் போனால் 4 பவன் 3 பவனத்தில் கிடக்கும். ஹோம்கார்ட்லேருந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பிடிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிடிக்கிறதில்ல, மக்களும் அதில் பிடிக்கிறதில்ல. டிகாங்ஸ் கடல் பசுவோட முகம்தான் இருக்குது. அதோட லோகோவை நாங்கள் கொண்டு வந்தேன். அப்போது லோகோ ஏன் அதை மட்டும் பர்டிகுலராக ஹைலைட் பண்ணோன்னா, நம்ம பகுதியிலே கடல் சூழல் சார்ந்த ஒரு விஷயங்களை பற்றி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த என்ன உயிரினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடல் பசுக்கள். அது தமிழில் பாரம்பரிய தமிழில் அதோட பெயர் மீனவர்கள் சொல்லக்கூடிய பெயர் ஆவுரியா, இங்கிலீஷில் சீகவ், அறிவியல் பெயர் டிகாங் அப்படின்னு சொல்கிறது. இந்த கடல் பசு இந்த பகுதியில் இருக்கிறதே இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதிகமாக தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அப்போது நாங்கள் இந்த கடல் பசு எப்போயாவது ஒரு தடவை செத்து ஒதுங்கக்கூடிய சூழல்லாம் இருந்துச்சுன்னா அதை போய் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து டாக்குமெண்ட் பண்ணி இந்த டேட்டில் இந்த மாதிரி கடல் பசுக்கள் செத்து ஒதுங்குச்சு, அப்போ இந்த பகுதியில் நிறையா கடல் தாழைகள் இருக்குது, அதை பாதுகாத்தோம்னா ஒரு நாளைக்கு 40லேருந்து 50 கிலோ வரைக்கும் அந்த கடல் புல்லை சாப்பிடக்கூடிய அந்த கடல் பசுக்களையும் பாதுகாக்கலாம். இப்போ உலக அளவில் கடல் பசுக்களை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் IUCN அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அந்த அமைப்புலேயும் போய் உறுப்பினராக சேர்றோம். அப்போ சர்வதேச அமைப்பில் கடல் பசுக்கள் சார்ந்த விஷயங்களில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான எங்களுக்கு அதுக்கான ஒரு எக்ஸ்போஷரும் கிடைக்குது. ஒருவேளை யதார்த்தமாக மீனவர்கள் வலையில் பட்டுடுச்சுன்னா அதை உடனே அவங்க சம்மந்தப்பட்ட வனத்துறைக்கும் ஓம்கார் ஃபவுண்டேஷன் மற்றும் இங்கே உள்ள அரசு சார்ந்த துறைகளுக்கும் தகவல் உடனே தெரிவிக்கப்பட்டு அந்த கடல் பசுக்கள் பிடிச்சி மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறோம். அப்போது கடல் பசுவை இந்த மாதிரி ஆக்சிடெண்டலாக பிடிச்சதை பிடிச்சி ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதிகரிச்சிட்ருக்கு. ஒரு கடந்த 5 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிட்ருக்கு. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றம்னு சொல்லலாம். தமிழ்நாடு வனத்துறை பயிற்சி வகுப்பின் ஒரு பகுதியாக ஓம்கார் தொண்டு நிறுவனம் கிட்டத்தட்ட 2000 பயிற்சி நபர்களுக்கு பாக் ஜலசந்தியில் வாழும்
கடல் பசுக்களை பாதுகாப்பது பற்றியும் அவைகள் படகுகளில் மாட்டும்போது எவ்வாறு விடுவிப்பது என்பது பற்றியும் பயிற்சி அளித்திருக்கிறது. மேலும் கடல் தாளைகளை மீட்டுருவாக்கம் செய்வது, அதன் வழியாக கடல் பசுக்களை பாதுகாப்பது போன்ற பயிற்சிகளை செய்து வருவது முக்கியமான ஒன்று. வேறு எந்த தொண்டு நிறுவனமும் செய்யாத இந்த பயிற்சி வகுப்பை தொடர்ந்து செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. 2016 ஆரம்பித்து நாங்கள் சீ கிராஸ் ரெஸ்டோரேஷன், அதாவது கடல் தாழைகள் என்னென்ன முறையில் குறைந்த செலவில் அதிக ஏரியாவில் மக்கள் பங்கேற்போடு வளர்க்க முடியும் அப்படிங்கிறத டெக்னாலஜி டெவலப் பண்ணி அதை ரிஃபைன் பண்ணி சயின்டிஃபிக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அப்புறம் மக்கள் பங்கேற்புடன் கூடிய அந்த அலையத்தி காடுகள் வளர்ப்பு முறைகளுக்கான உத்தியை எப்படி நம்ம வந்து நம்ம கடலோரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற முறையையும் நாங்கள் வரையறை செஞ்சுருக்கோம். இந்த முறையினால் என்னதுன்னா எதிர்காலத்தில் வர்றவங்க பெரிய ஏரியாவெலாம் நம்ம மேங்க்ரோவ் ரெஸ்டோரேஷன் அலையத்தி காடுகளை வளர்க்குறதா இருக்கட்டும், வருங்காலத்தில் வந்து எதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக நம்ம கொடுக்க போகிறோம்னா சூழல் பாதுகாப்புக்கு தான் கொடுக்க போகிறோம். என்ன காரணம்னா கடலோர சூழல் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தா தான் கடலோரங்கள் அரிப்பை குறைக்க முடியும். அப்புறம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயுவை வந்து குறைச்சி நம்ம வந்து பூமிக்கு அடியில் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த கடல் தாழைகள் கடலோர அலையத்தி காடுகள் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ப்ளூ கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அடிப்படையாக என்ன பண்ணணும்னா மக்கள் பங்கேற்போட தான் அதை நம்ம செய்ய முடியும் வருங்காலத்தில். அப்போ அதுக்கான முறைகளையும் அதுக்கான மேனுவல்ஸையும் அதுக்கான புத்தகங்களையும் அதுக்கான அறிவியல் சார்ந்த பப்ளிகேஷன்ஸையும் இந்த 10 வருடங்களில் ஒரு சிறிய கான்ட்ரிபியூஷன், எங்களுடைய சிறிய பங்களிப்பாக இந்த சமூகத்துக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். சம்பா நண்டுகள் வளர்ப்பதில் சில பயிற்சியும் அதற்கான கடல் பரப்பும் தேவையாய் இருக்கிறது. அந்நண்டுகளின் ஓடுகள் மிகுந்த அழுத்தமானவை. ஆரம்பத்தில் இதற்கான ஓடுகள் அப்படி இருப்பதில்லை. அவைகள் வளர வளர ஓடுகள் கனமாகிறது. வாட்டர் நண்டுங்கிறது வந்து ஓடு வந்து மெல்லிசாக இருக்கும். அது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஓடு கழட்டும் போது அது மெல்லிசாக ஓடு. அது வந்து இன்னொரு 6 மாதம் சென்று தான் அந்த ஓடு வந்து முத்தும். அப்போ வந்து நம்ம லைட்டாக ஜம்மா ஒரு நண்டை வாங்கி வந்து நம்ம வந்து வளர்த்தோம்னா 45 நாள் அதுக்குள்ளே போட்டு அதில் இந்த வேஸ்ட் ஆகின மீன் இதுவெல்லாம் இறையா போடுவோம். 45 நாளைக்கு வளர்த்த பிற்பாடு அதை கொண்டே அலையத்தி காடில் வந்து இந்த ஓம்கார் நிறுவனம் வந்து அதில் ஒரு பாதி பகுதியை வாங்கி இந்த அலையாத்தி காடு எங்கெங்கே இருக்குதோ அங்கே கொண்டு விடுறாங்க. விட்டது வந்து இனப்பெருக்கமாகி அது வந்து குஞ்சு பொறிச்சு வெளியே கடல் பகுதியில் வரும்போது இந்த பகுதி கடலோர பகுதி மீனவர்கள் வந்து அதில் வந்து பயன்பாடாக அடைகிறாங்க. இவைகளை நல்ல விலை கொடுத்து வாங்குவதற்கு சில நிறுவனங்கள் காத்திருக்கின்றன. கடலின் ஒரு சிறு பகுதியில் இவை வளர்ப்பதற்கான ஒரு தடுப்பு வலை அமைக்கப்படுகிறது. மிகுந்த பாதுகாப்பான இவ்வலை தடுப்புகளை இரவு பகலாக பார்த்து கொள்ள வேண்டியிருக்கும். நன்கு பருத்த நண்டுகள் நல்ல விலைக்கு போகும்போது இத்தடுப்புகளிலிருந்து சில குட்டி நண்டுகளை மீண்டும் கடலுக்கு விட்டு விடுவார்கள். நண்டுகளை முதலில் சக மீனவர்களிடமிருந்துதான் குறைந்த விலைக்கு வாங்குவார்கள். அப்போது அவைகள் மிகுந்த தடித்த ஓடுகளுடன் காணப்படுவதில்லை. அந்த வாட்டர் நண்டுங்கிறது வந்து 400 ரூபா. 400 ரூபாயில் வாங்கியாந்து நம்ம வந்து இதில் ஒரு 45 நாள் போட்டு வளர்த்து அந்த இறையெல்லாம் போட்டு வளர்த்த பிற்பாடு அந்த நண்டு வந்து 2000 ரூபா. 2000 ரூபா நமக்கு 400 ரூபாய்க்கு வாங்கி 2000 ரூபாங்கிறது போது அதிக லாபம் நமக்கு கிடைக்கிது. அதனால இந்த தொழில் செய்கிறதுல எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. இதனால ஓம்கார் நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
இயற்கை பேரிடர்கள் பெரும்பாலும் மீனவர்களைத்தான் அதிகம் பாதிக்கிறது. அப்பேரிடர் காலத்தில் ஓம்கார் பல உறுதியான உதவிகளை இம்மக்களுக்கு செய்கிறது. பல தொண்டு நிறுவனங்கள் பேரிடர் காலங்களில் உதவிகள் செய்தாலும் அருகிலேயே இருந்து அவர்களுக்கு தேவையானவற்றை தேவையான நேரத்தில் செய்து கொடுக்கிறது. எமர்ஜென்சி மற்றும் டிசாஸ்டர் ரிலீஃப், அதாவது ஒரு அவசர காலத்தில் நம்ம அரசுக்கும் மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, 2 விஷயங்கள் நாங்கள் ஒன்று வந்து கஜா சைக்ளோன், இன்னொன்று வந்து COVID-19 லாக்டவுனில் வந்து ரிலீஃப் ஒர்க்கு. இப்போது கஜா சைக்ளோன் உங்களுக்கு தெரியும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் நேரடியாக வந்து தாக்குனது. இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய மையத்திலேருந்து சுமார் ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே கடற்கரை பகுதி இருக்குது. இப்போ கஜா சைக்ளோன் வர்றதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே எங்களுடைய வாலண்டியர்ஸ் எல்லாம் எங்கள் சென்டருக்கு வந்துட்டாங்க. இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸு எல்லோரும் சேர்ந்து அரிசி, பருப்பு, ஜாமான்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டோம். ஒரு நாளைக்கு முன்னாடியே இங்கே பக்கத்தில் இருக்க கிராமத்தில் உள்ள வீடுகளுக்கெல்லாம் தகவல் சொல்லி அங்கே பிடிஓ, இங்கே லோக்கலில் அவங்க கிளர்க்கெல்லாம் வந்து விசிட் பண்ணாங்க. ஸோ அவசரத்துக்கு இந்த மக்கள்லாம் இங்கே உள்ளவங்க இங்கே வந்து தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க லோக்கல் கவர்மெண்ட்லேயும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன்படி முதல் நாள் புயலுக்கு முதல் நாளே சாயந்தரம் ஒரு 6 மணிலேருந்து இங்கே உள்ள சின்னஞ்சிறு குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து வயசானவங்க, அவங்க வீட்டில் சின்ன சின்ன குடிசையில் இருக்கிறவங்க எல்லாரும் தானாக வந்து எங்கள் ஆஃபீஸில் தங்கிட்டாங்க. ஸோ எங்களுடைய அலுவலகம், எங்களுடைய மொத்த கேம்பஸ் ஃபுல்லாக வந்து அன்றைக்கி ஒரு ரிலீஃப் சென்டராக மாறிடுச்சு. புயல் அடிக்கும் இரவு முழுவதும் இங்கே இந்த ஒரு ஸ்டாஃபும் வாலண்டியர்ஸும் இங்கே உள்ள டோர்லாம் வந்து அந்த காற்றோட வேகத்தில் வந்து திறந்துக்காமல் இருக்கிறதுக்காக எல்லாரும் ஒரு டோருக்கு 2 வாலண்டியர்ஸ் இரவு முழுக்க வந்து நின்றுட்டு இருந்தோம். புயல் அடிக்கும் போதே நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு அந்த புயல் காற்றில் மனிதரே நிற்க முடியாத அளவுக்கு இருந்தது. நான் இப்போ உட்காந்துருக்க இடத்துல மிக வேகமாக காற்று அடிச்சுது. இப்போ கடல் ரொம்ப வேகமாக சீற்றமாக இருந்தது. அந்த இரவு முழுக்க நாங்கள் இருந்து இங்கே உள்ள மக்கள் எல்லாம் வர அவங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே அக்காமடேஷன்லாம் அரேஞ்ச் பண்ணோம். மறுநாள் காலை புயல் அடித்து முடிஞ்சு நின்ன உடனே இங்கு மிகப்பெரிய அளவில் உணவு தயாரிக்க ஆரம்பித்தோம். இப்போ உணவு மற்ற கிராமங்களுக்கும், இந்த கிராமத்துக்கு மட்டும் இல்லை, இந்த சுற்றில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர கிராமங்கள்லாம் எது பாதிக்கப்பட்டது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கிராமங்களில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் வாலண்டியர்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இங்கேருந்து உணவு சப்ளை பண்ண ஆரம்பித்தோம். அந்த புயல் அடித்து முடிஞ்சு அடுத்த 2 வாரங்களுக்கு 14 நாட்களுக்கு ஆயிரக்கணக்கான உணவுப் பொட்டலங்கள் இங்கேருந்து தயாரித்து போனது. சுமார் ஒரு 300 பேர், 300லேருந்து 350 நபர்கள் இங்கே தங்கியிருந்து அவங்களுக்கு தேவையான கவர்மெண்ட்லேருந்து வந்து அவங்களுக்கு ஹெல்த் கேம்ப் நடத்தி மக்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க. அதேமாதிரி அரசாங்கத்திலேருந்து இங்கே இந்த சென்டருக்கு வந்து அப்போ தேவையான உதவிகள், அரிசி, ஜாமான்கள், அது மட்டும் இல்லாமல் வாலண்டியர்ஸ் நிறைய தன்னார்வமாக நிறைய பேர் வந்து அரிசி, பருப்பு, ஜாமான்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சமைச்சு இப்போ இங்கே இருந்தக்கூடிய மக்களுக்கும் தங்கியிருந்தவங்களுக்கும் நாங்கள் நிவாரணமாக செஞ்சோம். அடுத்தது COVID-19க்காக கிட்டத்தட்ட அந்த லாக்டவுன் வந்து 2020 ஆரம்பிச்சதுன்னு தெரியும். லாக்டவுன் ஆனோடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே, குறிப்பாக அந்த சேது பாவசத்திரம் பிளாக்ல இருக்கிறவங்க சைடில் உள்ளவங்க எல்லாமே சிறு குறு மீனவர்கள்னு சொல்ல முடியும். அவங்ககிட்ட பெரிய போட் இருக்காது. பெரும்பாலானவர்கள்ட்ட சின்ன சின்ன போட் இருக்கும். சில பேர் பெரும்பாலானவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரமாக நடந்து போய் வலையை போட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. மீன்களை விற்றா தான் அவங்களுக்கு தினசரி வருமானம். அப்படி இருக்கும்போது அவங்க திடீர்னு லாக்டவுன் உடனே அவங்க நகரவே முடியல. அதாவது அவங்க பிடிக்க மீனை எங்கே போய் விற்பாங்க, அன்னை செலவுக்கு அதை விற்றா தான் அவங்களுக்கு சாப்பாடு. அப்படி இருக்கும்போது லாக்டவுன் ஆரம்பித்தோடனே எங்கள் மையத்தின் மூலமாக, எங்கள் சென்டர் மூலமாக லோக்கலில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், கலெக்டர் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னு முதல்ல அவங்கள்ட்டேருந்து ஒரு லிஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் எங்களுடைய வாலண்டியர்ஸ் எல்லாம் கிராமங்களுக்கெல்லாம் அனுப்பி அந்தந்த கிராமங்களில் எத்தனை பேர் இருக்காங்க, குறிப்பாக கணவனை இழந்த பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் ஒரு ரொம்ப வேகமாக ஃபோன் மூலமாக அந்தந்த கிராம தலைவர்கள் மூலம் விஷயங்கள்லாம் கேதர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த கிராமங்கள் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 4250 ஃபேமிலிஸ் இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கடற்கரை ஓரத்தில் அவங்க எல்லாருக்கும் அரிசி, ஒரு வீட்டுக்கு 5 கிலோ அரிசின்னு சொல்லிட்டு எங்கள் மையத்தின் மூலமாக பண்ணுச்சு. கிட்டத்தட்ட 21,000 கிலோ அரிசியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த வல்னரபுளாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அதாவது அவங்க வீட்டில் வந்து ஆண்கள் இருக்க மாட்டாங்க, ஆனால் பெண்கள் மட்டும் வேலைக்கு போய் குழந்தைகளை பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி இருக்க குடும்பங்கள் மளிகை சாமான்களை வீடு வீடாக நாங்களே கொண்டு போய் அவங்க வீட்டிலே கொடுத்தோம். டிஸ்ட்ரிபியூஷன்னா ஒரு போய் நேராக ஒரு காரில் இறங்கி ரோட்டில் நின்று கொடுக்கறது மட்டும் கிடையாது. அந்த குக்கிராமங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து நம்ம தலையிலையும் ஷோல்டர்லையும் தூக்கிட்டு போய் தான் அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். அது வந்து எங்களுடைய டீமாக இருக்கட்டும், அங்கே உள்ள வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், மகத்தான பணிகளை செஞ்சாங்க. சமீப காலத்தில் மீனவ குடும்பங்களுக்கான தற்சார்பு வாழ்வு நிலையை கொண்டு வருவதற்கான முயற்சியை செய்ய தொடங்கியுள்ளது. அதற்கான சில வழிமுறைகளை இந்நிறுவனம் சில தன்னார்வலர்களின் வழியாக செய்து வருகிறது. கடல்சார் பெண்கள் ஓய்வு நேரங்களில் ஆடுகளையும் கோழிகளையும் வளர்ப்பதற்கு ஆர்வம் காட்டுகின்றனர். இவைகள் மேலும் மேலும் ஊக்கமளித்து அவர்களது வாழ்க்கை முறை செம்மையடைகிறது. இவைகள் தவிர அவர்களது சிறு தோட்டத்தில் காய்கறி விதைகள் அளிக்கப்பட்டு அவர்களின் அன்றாட தேவை போக அவைகளை விற்று ஒரு வேறுபட்ட தற்சார்பை அவர்கள் மனதில் பதிய செய்து ஓம்கார் அவர்களிடம் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறது. மீன்பிடித்தல் தவிர அவர்களுக்கு சில தொழில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வழியையும் அதன் வழியாக வாழ்க்கை மீது நம்பிக்கை விதைப்பதையும் இத்தொண்டு நிறுவனம் படிப்படியாக செய்கிறது. சில கடற்கரை கிராமங்களில் அவர்கள் வாழ்வதற்கு இருந்த பழைய குடில்களை மாற்றி கொஞ்சம் உயரமாகவும் நேர்த்தியாகவும் ஓலை வீடுகளை மாற்றித் தருவது, அவ்வீடுகளில் கோழிகளும் ஆடுகளும் வளர்ப்பதை செய்யத் தொடங்கியுள்ள இந்த நேரத்தில் நிறைய வீடுகள் இவ்வாறாக மாற்றியமைக்கப்பட்டு அவர்களிடம் நம்பிக்கையை விதைக்க ஓம்கார் தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. ஓம்கார் நிறுவனத்திலேருந்து எங்களுக்கு ஆடு கொடுத்தாங்க, கோழியெல்லாம் வளர்க்க சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் எங்கள் ஊர் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்குது, அதனால் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. கொரோனா டயத்தில் அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஓம்கார் நிறுவனத்துலேருந்து. இப்போ வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டுறாங்க, போட்டு கொடுக்குறாங்க வீடு. எங்களுக்கு கோழி கொடுத்துருக்காங்க, வீடு கட்டியிருக்காங்க, ஆடு கொடுத்துருக்காங்க. கொரோனாவுக்கு அரிசி, பருப்பு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, வீடு எல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு வந்து ஆடு கொடுத்தாங்க, கோழி கொடுத்துருக்காங்க, வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க. அரிசி, பருப்பு எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ வீடு கட்டி கொடுக்குறா. கடற்கரையில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடல் தாளைகள் உள்ள அந்த வாய்க்கால் பகுதிகளில் கைனால் தடவி மீன் பிடிப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரமே அந்த ஒரு நாளைக்கு வந்து அந்த கைனால் எவ்வளோ தடவி மீன் பிடிக்கிறாங்களோ அதை கொண்டு போய் ஒரு 200, 150, 200 ரூபாய்க்கு விற்றுட்டு அதுதான் என்னுடைய வருமானமாக இருக்கும். அவங்கள தேர்வு செஞ்சு அவங்களோட வீடுகள் எங்கே இருக்குது, அவங்க எந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள், என்ன வழங்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு தேர்வு செய்யும்போது அவங்களாம் ஆடு மாடு வளர்க்குறவங்க, ஆடு கோழி எல்லாம் விவசாயமும் பார்க்குறவங்க. அப்படிங்கிற அவங்களுக்குலாம் வீட்டுக்கு ஒரு ஆடு கொடுக்கலாம். வீட்டுக்கு ஒரு ஆடு கொடுத்து அது முதலில் போடக்கூடிய குட்டியை வந்து நம்ம அதை நிறுவனத்துக்கே திரும்ப வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டு கொல்லைப்புறங்களில் சிறியதாக அலையத்தின கன்றுகள்
ஒரு 100 கன்றுகள் 200 கன்றுகள் வளர்த்து அவங்க மூலமாகவே கடற்கரையில் அதை நட வச்சு பாதுகாக்கிறது, இது போன்ற திட்டங்கள். அப்போ ஆடு கொடுக்குறோம் அப்படின்னா அதை நல்லா செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு 2 கோழி வளர்க்குறது, அப்புறம் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக காய்கறி தோட்டம் அமைத்து கொடுக்குறது, இது போன்ற பணிகள்லாம் இதுக்கெல்லாம் உள்ள கிராமங்களை தேர்வு செய்கிறது, அங்கே உள்ள மக்கள், அங்கே உள்ள தலைவர்கள் அவங்க மூலமாக கூட்டம் நடத்தி அதனுடைய நடைமுறைகள் என்னென்ன, இப்போ ஒரு ஆடு வளர்க்கணும்னா அவங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட பேசி அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லாம் அவங்களோட ஒருங்கிணைப்பு பண்ணி அந்த ஆடு வழங்கிட்டு அப்புறம் அதை பராமரிக்கிறது, எப்படி பராமரிக்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை டாக்டரை கூப்பிட்டு அதை ஊசி போடணும், அதுக்கு ஏதாவது நோய்கள் பிரச்சனைகள் வந்தால் யாரை அணுகணும், எத்தனை தடவை ஒரு டீம் அவங்களுக்குள்ளேயே ஒரு குழு மாதிரி அமைக்கிறது, ஒரு 5 பேர் கொண்ட குழு, அவங்க அதை கண்காணிச்சுக்கணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் நிறுவனத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற போன்ற தகவல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குவது, அதன் மூலமாக அவங்களை கொண்டு அலையத்தி காடுகளை பாதுகாக்கிறதுக்கு அவங்கள தூண்டுவது, இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஒரு ஆடு வீட்டுக்கு ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க, அந்த ஆடு ஒரு குட்டி திருப்பி அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும், பெண்குட்டியாக தான் எந்த குட்டியாக இருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஆடு கொடுக்காதவங்களுக்கு அப்படியே அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு மக்கள் பயனடைஞ்சிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு 2 கோழி கொடுத்தாங்கன்னா அந்த கோழி கொஞ்சம் பெருகி அவங்களுக்கு கொஞ்சம் முன்னேறதுக்கான உதவி செய்யுது. அது மாதிரி கொஞ்சம் சில வீடு ஒரு 5-6 வருஷம் நல்லா பயனடைகிற மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க. வீடு குடிசையில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. என் பேர் செல்வராஜ். நான் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டிலேருந்து மல்லிப்பட்டினம் மீன் எடுத்து போய் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 35 வருஷமாக அந்த வியாபாரம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை போகிற வழியில் தெருவில் இந்த ராஜாமடம், தம்பிக்கோட்டை, மரவக்காடு, முத்துப்பேட்டை இதெல்லாம் கொண்டு போய் லைனில் கொண்டு போய் எல்லாம் வீட்டு கொடுக்க தரோம். இது பல வருஷமாக இந்த தொழில் பார்த்துக்கிட்டு எங்களால் சிரமப்பட்டுக்கிட்டு நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு உதவி பண்ணி ஹோம் கார்டிலேருந்து உதவி பண்ணி ஒரு சைக்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சைக்கிள்னால நாங்கள் நல்ல முறையில் போய் வர்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது சார். ஓம்கார்லேருந்து மரம் கொடுத்தாங்க, வளர்த்துருக்கோம் நல்லா. மகாகனி, குமிழ் தேக்கு, நீர் மருது, புளியங்கன்று எல்லாமே கொடுத்தாங்க. நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. கொடுத்தவா, புளிய மரம் கொடுத்தவா, நீர் மருது, மகாகனி. புளிய மரம், குமிழ் தேக்கு, மகாகனி எல்லாம் கொடுத்தோம். நல்லா வளர்ந்துருக்கு. ஓம்கார் நிறுவனத்துலேருந்து கொடுத்தோம். ஓம்கார் நிறுவனத்துலேருந்து மரம்லாம் கொடுத்தாங்க, வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நீர் மருது, குமிழ் தேக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்குது எங்களுக்கு.
ஓம்காரிலேருந்து வந்து எங்களுக்கு விதையெல்லாம் கொடுத்தாங்க. கத்தரி விதை, வெண்டை விதை, கொத்தரை விதை, இப்படி எல்லா வகையான விதையும் கொடுத்தாங்க. எல்லாமே நான் பயிர் செஞ்சு வீட்டுக்கு தேவையானது எடுத்துக்கிட்டோம். மிச்சம் நம்ம பக்கத்து வீட்டுலாம் கொடுப்போம். காசுக்கு கேட்குறவங்களுக்கும் கொடுத்துக்குவேன். கொத்தரை வேற கொடுத்தாங்க, வெண்டி வேற கொடுத்தாங்க, கீரை வேற கொடுத்தாங்க, அவரை வேற கொடுத்தாங்க. வீட்டுக்கு தேவையானதும் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப யூஸாக இருந்துச்சு. வீட்டுக்கு காய்கறி வாங்குறதுல இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். விதை கொடுத்தாங்க சார். நாங்களாம் பதியம் போட்டு 20 நாள் சென்று பிடுங்கி வேறு இடத்துல நட்டு தண்ணி வச்சு இது பண்ணோம். உரம்லாம் போடல, தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கிட்டோம். இயற்கை உரம் ஊற்றியும் போட்டோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வந்து டெய்லரிங் ட்ரைனிங்ஸ் தொடர்ச்சியாக ஒரு 4 வருஷத்துக்கு மேலே டெய்லரிங் எப்படி கற்றுக்கலாங்கிற அந்த ட்ரைனிங் சென்டர் மாதிரி இது இந்த பகுதியில் நடத்திட்டு இருந்தோம். அப்புறம் கேண்டில் மேக்கிங், பேக் மேக்கிங், இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய அந்த பைகள் தயாரிக்கிறது அது கொஞ்சம் பண்ணோம். இது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா 100 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தா ஒரு 10 பேர் தான் ஃபைனலாக வந்து அந்த தொழில் செய்வாங்க. சில ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ட்ரைனிங்கோடு அது போயிடுவாங்க. அப்போ இதில் என்ன ஒரு கான்செப்ட் பேசிக்கலாக நம்ம அப்போ எப்போதும் நடைமுறை வாழ்க்கையில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்போ அந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது அதை வந்து அவங்க ரன் பண்ணணுன்னா அவங்களுக்கு பர்டிகுலராக ரிசோர்ஸ் புதுசாக ஜென்ரேட் ஆகணும். அப்போ ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லா தொண்டு நிறுவனங்களும் செய்யக்கூடிய செயல் தான் நம்ம ஒரு ஆராய்ச்சி நிறுவனமாக இருந்து நம்ம அதையே நம்ம ப்ரொமோட் பண்ணுறோமோ அப்படிங்கிற கொஸ்டின் வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு மீட்டிங் போடுறோம் அங்கே உள்ளவங்களோட. நாங்கள்லாம் கொடுக்குற இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்குமே, ஒரு வருஷம் எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். அதில் 1-2 பேர் மட்டும்தான் கடைசியாக வந்து அதை ஒரு தொழிலாக நீங்கள் கொண்டு போகிறீங்க. அது கூட ரொம்ப நாளைக்கு நிற்க மாட்டேங்குது. பெண்களுக்கு நம்ம ஒரு ட்ரைனிங் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோன்னா மேரேஜ் பண்ணி அவங்க அடுத்த ஊருக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் அந்த இடத்துல அவங்க அந்த டெய்லரிங் ஒர்க்கை அவங்க பார்க்க முடியாது. அது என்ன காரணம்னு சொல்லும்போது இப்போ அவங்களே சொன்னாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளே இருந்து நீங்கள் அதை தரம் உயர்த்தி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ தான் ஒரு சின்னதாக ஒரு சர்வே எடுக்கிறோம். அப்போ ஆங்கிலத்தில் எளிமையாக லைவ்லிஹுட் ரிசோர்ஸ் என்னன்னு பார்க்கணுன்னு சொல்கிறது. நமக்கு தெரியும் வாழ்வாதாரத்துக்கு அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு பாரம்பரியமாக என்ன வாழ்வாதாரத்துக்கு தெரியுமோ அதை தான் பலப்படுத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம். என்ன ஒரு வீட்லேயும் இருக்கணும், ஒரு வீட்லேயும் ஆடு, மாடு, கோழி, ஒரு சின்ன ஓரமாக ஒரு தக்காளி செடி போட்டு கொஞ்சம் பறிச்சுக்குவாங்க, கத்திரிக்காய் செடி போட்டு பறிச்சுக்குவாங்க. இதை அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி பண்ணோம். சரி, ஏன் அதையா நம்ம ப்ரொமோட் பண்ணணும்னா, நான் ஒரு மேங்க்ரோ செடியை கொண்டு கடற்கரை ஓரத்தில் நடணும்னா நான் தனியாக போய் நட முடியாது. எங்களுடைய ஸ்டாஃப் 10 பேரை நட முடியாது. ஒரு 50 பேருக்கு நான் வந்து இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நாள் நான் சம்பளம் தரேன், நீங்கள் போய் இந்த 1000 செடியை நட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது தான். இந்த மாதிரியான இதிலேருந்து வேறுபட்டு தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி நம்ம பேசும்போது நம்ம செய்யக்கூடிய கன்சர்வேஷன், ஒரு காடு பாதுகாப்பாக இருக்கட்டும், கடல்சார் உயிரினங்களை பாதுகாப்பாக இருக்கட்டும், அதையும் ஒரு தற்சார்பாக மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு சின்ன கிராமத்தை நாம் செலக்ட் பண்ணி இந்த பகுதியில் அவங்க ஒரு வீட்டுக்கும் வந்து ஒரு ஆடு கொடுத்தோம். ஆடு வந்து கொடுக்கும்பொழுது அது வந்து பெண் ஆடாக கொடுத்தோம். அந்த கொடுத்து திருப்பி ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே அவங்க முதல் குட்டியை வந்து எங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஆடு அவங்களுக்கு சொந்தம். அந்த குட்டியை திருப்பி கொடுக்குற வரைக்கும் அந்த ஆடு வந்து நாங்கள் எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும், ஆனால் அவங்க தான் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த முதல் குட்டி வந்த உடனே அதை எடுத்து இன்னொரு ஃபேமிலிக்கு கொடுத்தோம். அப்போ தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்த 50 ஆடு குறிப்பிட்ட அடுத்தது ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே பல்கி பெருகி திருப்பி அது வந்து ஒரு 80லேருந்து ஒரு 90 ஆடாக அது குட்டி போட்டு அடுத்த இதாகிடுச்சு. திருப்பி அடுத்த ஃபேமிலிஸ் எல்லாம் கொடுக்குறோம். இது நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு வீட்டுக்கும் கோழி கொடுக்க ஆரம்பித்தேன். வீட்டுக்கு 2 கோழின்னு. அவங்க திருப்பி கோழி முட்டை பொறிஞ்சி திருப்பி அடுத்தது கோழி குஞ்சு வந்தோடனே அடுத்தது வளர்ந்த உடனே இங்கே திருப்பி 2 கோழி கொடுக்கணும், அடுத்த ஃபேமிலிக்கு கொடுக்குறோம். அப்புறம் வீடு தோறும் காய்கறி தோட்டம் போடுறது. காய்கறி தோட்டம் எப்பொழுதும் நம்ம போட முடியாது. அந்த மழை காலத்துக்கு முன்னாடி ஒரு வீட்லேயும் சின்னதாக காய்கறி தோட்டம் போட்டு அதையும் அவங்களுக்கு பாதுகாத்துருக்கான பண்ணோம். இந்த 3 பெனிஃபிட்டும் அவங்களுக்கு வேணும்னா அவங்க செய்ய வேண்டியது ஒன்று தான். அலையத்தி கன்றுகள் வளர்க்கும் பொழுது கிராமத்தில் எல்லாரும் சேர்ந்து அலையத்தி கன்று வளர்ப்பு பணியில் எங்களோட வந்து ஈடுபடணும். அப்படி அது மட்டும் இல்லாமல் அலையத்தி கன்றுகள் நடும்பொழுது வனத்துறையோடு சேர்ந்து இந்த பகுதியில் அலையத்தி கன்றுகள் நடக்கூடிய பணி நடக்கும் பொழுது அங்கே வந்து அவங்க பங்கேற்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அன்றைக்கி அவங்களுக்கு சம்பளம் கிடச்சிரும்.
அது மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு. அப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பை எந்த நேரத்தில் எந்த இடத்துல கரெக்டாக நம்ம வாழ்வாதாரத்தோட பைண்ட் பண்ணுறோமோ இணைக்கிறோமோ அப்போ தான் அது வந்து நிலைச்சி நிற்க முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது இன்னும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லுன்னு நாங்கள் சொல்லலை. இன்னும் ஒரு 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே இது ஒரு நல்ல ஒரு மெத்தடாக நாங்கள் எங்களால் நிலைநிறுத்தப்படும். அப்புறம் இதே மெத்தடை வந்து மற்ற கிராமங்கள்லேயும் கடலோர கிராமங்கள்லேயும் இதே மாதிரியான மற்ற இடங்கள்லையும் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு காலத்தில் பெரிய அளவுலையும் சரி சின்ன லெவல்லையும் சரி எப்படி நீங்கள் வந்து சூழல் பாதுகாப்புன்னு யோசித்தாலும் அங்கே உள்ள மக்களுக்கான ஏற்கனவே இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தினா தான் நம்ம எதிர்காலத்தில் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பை நீண்ட காலத்துக்கு நம்ம உறுதிப்படுத்த முடியும். மக்கள் தொண்டு என்ற பாதை மட்டுமில்லாமல் ஒரு பயிற்சி பட்டறைக்கான அலுவலகமாகவும் மாணவர்களுக்கான கல்விக்கூடமாகவும் தொடர்ந்து தனது சிறப்பான பணியை தொடர்வதால் கடல் சார்ந்த சுற்றுச்சூழல், அது சார்ந்த மக்களின் வாழ்வாதாரம் என எல்லாவற்றையும் தொடர்ந்து தன் செயல்களால் இம்மக்களின் மனதில் நீங்காத பெயரை எழுதி கொண்டே இருக்கிறது.